بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுதல் என்ற இந்த தலைப்பை தந்திருக்கின்றார்கள். திருப்பந்துருத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஊர். 1980க்கு பின்னால் 82 அல்லது 81 என்று நான் நினைக்கிறேன், சரியாக நினைவில் இல்லை. இங்குதான் அப்போதைய தஞ்சை மாவட்டத்தினுடைய செயற்குழு கூடியது. அந்த செயற்குழுவிலே சகோதரர் PS அலாவுதீன் அவர்கள் மறைந்து விட்டார்கள், ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. சகோதரர் PJ, நான் 3 பேரும் இங்கு நடந்த ஜமாத்துல் உலமாவின் சார்பிலே நடைபெற்ற செயற்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். எதற்காக வேண்டி அழைக்கப்பட்டிருந்தோம் என்றால், ஒரு பெரிய பாவத்தை செய்ததன் காரணத்தால். அந்த பாவம் இறைவனுக்கு எதிராக செய்த பாவம் அல்ல, ஜமாத்துல் உலமாவிற்கு எதிராக செய்த ஒரு பாவம், ஒரு குற்றம். அதுவும் என்ன குற்றம் என்றால், தஞ்சாவூரிலே ஆத்தங்கரை பள்ளிவாசலுக்கு அருகிலே ஒரு மாநாடு ஒன்று நடந்தது, வலியுல்லாக்கள் மாநாடு. அந்த மாநாட்டிலே படைத்த வல்ல அல்லாஹுவை கீழே போட்டுவிட்டு கபூரிலே அடங்கியிருக்கக்கூடிய இறந்து போய்விட்ட எதுவும் தெரியாத அந்த பெரிய மனிதர்களை எல்லாம் வலியுல்லாக்கள் என்ற பெயரிலே மேலே உயர்த்தி இஸ்லாத்தினுடைய ஏகத்துவத்தையே குழி தோண்டி அந்த மாநாட்டிலே புதைக்கப்பட்டது. அதை கண்டித்துத்தான் சகோதரர் PJ அவர்கள் ஒரு நாடகம் அரங்கேறியது என்ற ஒரு நூலை வெளியிட்டார்கள். அதுல அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள், உண்மையிலேயே அந்த மாநாடு எப்படி அமைந்தது என்றால் ஒரு பட்டிமன்றம் போன்று அமைந்தது. ஒருவர் அவுலியாக்களுடைய கட்சிக்கு ஆதரவாக பேசுவார், அடுத்து வரக்கூடிய பேச்சாளர் அதை எதிர்த்து பேசுவார். அப்படி பேசியவர்களுடைய பட்டியலில் உள்ளவர் கம்பம் பீர் முகமது அவர்கள், கம்பம் பீர் முகமது பாக்கவி என்று சொல்வார்கள். இப்படி ஒரு பேச்சாளர் அவுலியாக்களை ஆதரித்து, இன்னொரு பேச்சாளர் வல்ல அல்லாஹ்வை ஆதரித்து, இப்படியே ஒரு பட்டிமன்றம் போன்று அந்த கூட்டம் நடத்தப்பட்டது, அந்த மாநாடு நடந்தேறியது. அதைத்தான் சகோதரர் PJ அவர்கள் விமர்சித்திருந்தார்கள். அப்படி விமர்சித்ததற்காக வேண்டித்தான் அவர் தன்னுடைய ஒரு மாத சம்பளத்தை இதற்காக வேண்டி அர்ப்பணித்து இந்த நாடகம் அரங்கேறியது என்ற அதை நாம் ஏகத்துவத்தில் எல்லாம் வெளியிட்டிருந்தோம். அந்த பிரசுரத்தை அவர் வெளியிட்டதற்காக வேண்டித்தான் தஞ்சையிலே அழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுகின்றது. அந்த விசாரணையில அவர்கள் நாம் இவர்களை ஜமாத்துல் உலமாவை விட்டு நீக்கி விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள். மாவட்ட ஜமாத்துல் உலமாவிலிருந்து, நீ என்ன முடிவு என்றாலும் எடுத்துக்கொள், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று இங்கிருந்து இந்த ஜமாத்துல் உலமாவுடைய அந்த கூட்டத்திலிருந்து, விசாரணை கமிஷனில் இருந்து வெளியேறி சென்றோம். மக்கள் மன்றத்திலே வைத்தோம். எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா ஒரு மாபெரும் வெற்றியை, ஒரு புரட்சியை, மறுமலர்ச்சியை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை இந்த இயக்கத்திற்கு தந்து கொண்டிருக்கின்றான். ஜமாஅத் இறைவனுடைய அருளால் வளர்ந்து கொண்டிருக்கின்றது.
இன்றைக்கு இந்த திருப்பந்துருத்தியிலே இந்த கூட்டம் நடத்தப்படுவது போன்று தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் தினந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. யாராலும் தடுக்க முடியவில்லை. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்வார்களே, அதுபோன்று இந்த சத்திய உதய ஞாயிறை, சத்தியம் என்ற இந்த உதய சூரியனை எந்த சக்தியாலும் இதுவரைக்கும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. யுரீதூனல் யுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய அந்த ஜோதியை, அந்த ஒளியை, சத்தியத்தினுடைய அந்த பிரகாசத்தை பூர்த்தி அடைய செய்வான். அதை அவன் நிறைவேற்றியே தீருவான். இணை வைக்கக்கூடியவர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் என்னதான் மறுத்தாலும் சரிதான், இது நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும். நமக்கு எதிராக இங்கு உள்ள சகோதரர்கள் காவல்துறையிலே பேசுகின்ற போது இவர்கள் எல்லாம் மதமாற்றத்தை செய்யக்கூடியவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் எந்தவிதமான மதமாற்றத்தையும் எங்கும் செய்யவில்லை. திருக்குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் நடக்கின்றோம். மக்கள் இஸ்லாத்திற்கு உள்ளே இருந்து வெளியே சென்றவர்களும் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள், வெளியே உள்ளவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் செயல்பட்டார்களோ அப்படி செயல்படுகிறோம். மக்கள் இந்த சத்திய கருத்தை உள்ளிருந்தும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், வெளியிருந்தும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். நாங்கள் யாரையும் போய் நீங்கள் இங்கு வாருங்கள் என்று மதமாற்றம் செய்யவில்லை, மனமாற்றத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அது இறைவனுடைய வேலை, எங்களுடைய வேலை கிடையாது. சத்தியத்தை எல்லா இடங்களிலும் எடுத்து சொல்கின்றோம். இதுதான் எங்களுடைய வேலை. இதை ஒரு பெரிய ஒரு தவறை போன்று, ஒரு பாவத்தை போன்று நீங்கள் அதிகாரிகளிடத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றீர்கள். இது மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது போன்ற பிரச்சாரத்தை தான் மக்களுக்கு மத்தியிலே வைத்தார்கள். அதனால நீங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதிலே ஒரு அர்த்தம் கூட கிடையாது. அதனால் நீங்கள் எங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன பேசுகின்றோம் என்று நீங்களே விளங்காத அளவிற்கு பேசுகின்றீர்கள். தயவு செய்து காய்தல் ஓவத்தலுக்கு அப்பாற்பட்டு எங்கள் மீது உள்ள கோபத்தை கொஞ்சம் ஓரத்தில் தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சம் நடுநிலையான கண்ணோட்டத்தோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஃபபஷ்ஷிர் இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் எல்லா கருத்தையும் கேட்பார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய, அவர்களுடைய காதுகளில் விழக்கூடிய எல்லா கருத்துக்களையும் அவர்கள் கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, ஆனால் அவற்றில் எது சிறந்ததோ அதை அவர்கள் பின்பற்றுவார்கள். உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கின்றான். உலாயிகஹும் உலுல் அல்பாப், இவர்கள்தான் அறிவு உடைய மக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையிலே ஆண்களும் பெண்களும் இந்த தௌஹீத் ஜமாஅத்தை ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய உள்ளங்களை தொட்டு நாங்கள் கேட்கின்றோம். தயவு செய்து கொஞ்சம் கோபத்தை, எங்கள் மீது உள்ள காட்டத்தை கொஞ்சம் தவிர்த்து நிதானமாக கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய அடிப்படையில மற்றவர்களுடைய சொல்லையும் கேளுங்கள். நாங்கள் எங்களுடைய சொல்லை மட்டும் நீங்கள் கேளுங்கள், எங்களுடைய பிரச்சாரத்தை மட்டும் கேளுங்கள். மற்றவருடைய பிரச்சாரத்தை கேட்காதீர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, சொல்ல மாட்டோம். மற்றவர்களுடைய பிரச்சாரத்தையும் கேட்டு எங்களுடைய பிரச்சாரத்தையும் கேட்டு எது சரி, எது சத்தியம், எது தப்பு, எது அசத்தியம் என்ற முடிவுக்கு நீங்கள் வாருங்கள். அப்படி வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனால எங்கள் மீது உள்ள அந்த கோபத்தை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு தயவு செய்து நீங்கள் நிதானமாக சிந்தித்து பாருங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் என்ன சொல்கின்றோம்? குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொல்கின்றோம். இது தப்பா? கொஞ்சம் தயவு செய்து
சிந்தித்து பாருங்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ளது நடைமுறையில் இருந்துவிட்டால் நாங்கள் இது போன்ற இந்த ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் எல்லாம் யார்? இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களை போன்று தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அரபி மதரசாக்களில் போய் படித்தவர்கள் தான். சவுதியில் உள்ள ஜாமியத் இமாம் இப்னு சவுதுடைய பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கவில்லை. மக்காவில் இருக்கக்கூடிய உம்முல் குரா என்ற அந்த யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகத்தில் போய் நாங்கள் படிக்கவில்லை. மதினாவில் இருக்கக்கூடிய ஜாமியத்துல் இஸ்லாமியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் போய் நாங்கள் படிக்கவில்லை. எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய தாயத்து எழுதிய, தட்டி எழுதிய, இந்த தாயத்து முடிந்த தட்டி எழுதிய இந்த ஆலிம் பெருமக்கள் இடத்தில் தான் நாங்கள் படித்தோம். உங்களுக்கெல்லாம் தஞ்சை மாவட்டத்தில் அறிமுகமானவர்கள் அப்துல் கனி ஹசரத் என்பவர்கள், ஷம்சுல் ஹுதா ஹசரத் என்பவர்கள், அப்துல் சலாம் ஹசரத் என்பவர்கள், இது போன்ற உங்களுக்கெல்லாம் தெரிந்த பிரபலியமான அந்த முகங்களிடத்தில் தான் நாங்கள் ஓதினோம். அங்கிருந்து வெளியே வந்தோம். இறைவன் இந்த சிந்தனையை போட்டான், மாற்றத்தை அடைந்தோம். இந்த மாற்றத்தை மக்கள் மத்தியிலே சொல்வதற்கு முன்னால் உலமாக்களாகிய ஆலிம் பெருமக்களை அழைத்து சங்கரம் பந்தலிலே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று, வெள்ளி இரவு வியாழன் என்று அழைத்து அவர்களிடத்திலே கருத்துரை நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம், கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த ஊரிலே ஒரு காலத்தில் இருந்த அப்துல் சமது உக்காஷி அவர்களை அழைத்திருக்கின்றோம். ஒரு அப்துல் ஷக்கூரை அழைத்திருக்கின்றோம். தஞ்சை மாவட்டத்தில் அழைக்காத அன்றைய தினம் பணியாற்றிக் கொண்டிருந்த எந்த ஒரு ஆலிம்களும் கிடையாது. அத்தனை பேர்களிடத்திலும் கருத்து பரிமாற்றம் செய்து ஆலிம்கள் மூலமாக இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போவோம். இந்த தர்காக்கள் இஸ்லாத்தில் கிடையாது, மௌலிதுகள் இஸ்லாத்தில் கிடையாது, ஹத்தம் பாத்தியா இஸ்லாத்தில் கிடையாது என்பதை அவர்கள் வாயின் மூலமாகவே சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமுயற்சி எடுத்தோம். பெரிய உழைப்பு செய்தோம். அத்தனையுமே பயனளிக்கவில்லை என்று வருகின்ற பொழுதுதான் இது பாவம் என்று கருதப்பட்டதன் காரணத்தினால் தஞ்சை மாவட்டத்திலே இங்கு எங்களை கூப்பிட்டு உங்களை நாங்கள் நீக்கிவிடுகின்றோம் என்று சொன்னதன் காரணத்தால் இனிமேல் உலமாக்களிடத்தில் சொல்ல மாட்டோம், உலகத்தில் சொல்வோம், ஊரில் சொல்வோம் என்று கிளம்பினோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீங்கள் மறுத்தாலும் சரிதான், வெறுத்தாலும் சரிதான், தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அளவில் இந்திய அளவிலும் இந்த தௌஹீத் ஜமாத் மாபெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அதுதான் இடஒதுக்கீடு. யாருமே எடுத்து வைக்காத ஒரு கோரிக்கை. முஸ்லீம் லீக்கிலே இருந்து கொட்டை போட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியமா என்று கேட்ட அந்த மக்களுக்கு மத்தியிலே இறைவனுடைய அருளால் தமிழகத்திலே ஒரு 3.5% இடஒதுக்கீட்டை அன்றைக்கு தத்துவார்த்தமாக சொன்னவர்கள் இன்றைக்கு பிராக்டிக்கலாக நடைமுறைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்றால் இந்த ஏகத்துவம் எங்களுடைய உள்ளத்தில் ஏறியதன் காரணத்தினால் அது எங்களை இயக்கியது, அது எங்களை செயல்பட வைத்தது. அதனுடைய மாற்றம் இன்றைக்கு இந்திய அரசியலில் நாடாளுமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை தாக்கம், சிந்தனை ஓட்டம் ஏற்பட்டது இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய காரணத்தால். இல்லாத புகழை இந்த தௌஹீத் ஜமாத் தன்னோடு சேர்த்துக் கொள்ளாது. இருக்கின்ற புகழை தனக்கு நிலைநிறுத்துவதை இது ஒருபோதும் அது தயங்காது. இதை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதனால தயவு செய்து எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் உள்ளவர்கள் தான், இங்கு இருந்து பணியாற்றியவர்கள் தான் மக்களுக்கு மத்தியிலே கருத்து எடுத்து வைக்கின்றோம். குர்ஆன் ஹதீஸில் உள்ளது நடைமுறையில் இருக்கின்றதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ளது உள்ளபடி இப்போது செயல்பாட்டிலே இருக்கின்றதா? இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களிடத்தில் நான் வைக்கின்றேன். அதில் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஃப்புகளில் வரிசைகளில் சிறந்தது ஆடவர், ஆண்கள், அதற்கு அடுத்து சிறுவர்கள், அதற்கு அடுத்து பெண்கள். பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் வரிசை போட்டு கொடுத்திருக்கிறாங்க. இது ஹதீஸில் இல்லை என்று நீங்கள் மறுங்கள்.
தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள எந்த பள்ளிவாசலில் நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கின்றீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். குர்ஆனில் இல்லையா, ஹதீஸில் இல்லையா? எப்படி நீங்கள் அந்த பெண்களுக்கு இடத்தை பள்ளிவாசலில் கொடுக்க மறுக்கின்றீர்கள் நாங்கள் கேட்கின்றோம். அதுவும் எதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தம்னஉன் நிசா, நீங்கள் பெண்களை பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதை நீங்கள் மசாஜித், பெண்களை பள்ளிவாசல் வந்து தொழுவதற்கு நீங்கள் தடுக்காதீர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவியே பள்ளிவாசல்ல வர்றாங்க. அவங்கள பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ரோஷமானவங்க. பெண்கள் திரையில்லாமல் வெளியே சென்றால், பெண்கள் அவர்களுடைய அங்க அடையாளங்கள் பிறருக்கு தெரியும்படி நடந்தால் வெகுண்டெழுவார்கள், வீறு கொண்டு துடிப்பார்கள். யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மனைவியை பார்த்து மற்றவர்கள் பேட்டி காணுகின்றார்கள். நீங்கள் எப்படி பள்ளிவாசலுக்கு வரப்போயிற்று, எப்படி உங்களுடைய கணவர் சம்மதிக்கிறார், ஆச்சரியமா இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொல்வது இதுதான், எப்படி தடுக்க முடியும், தூதர் அனுமதித்தது, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்ததை எப்படி தடுக்க முடியும் என்று. அவங்க இந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதை தடுக்க முடியாது என்று இருக்கின்ற போது அவங்க வீட்டில் அவங்க தொழுது கொள்ளலாம், ஆனால் பள்ளிக்கு என்று வந்தால் அவர்களுக்கு என்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி வழங்கியிருக்கின்றீர்களா? எந்த பள்ளிவாசல்ல இருக்கின்றது சொல்லுங்கள் பார்ப்போம். பெண்களுக்கு பள்ளிவாசல் தடை செய்யப்பட்டது என்றெல்லாம் ஆக்கியிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்களே, இன்னி உரீது அன் அகூம ஃபிஸ்ஸலாத், நான் தொழுகையில் நிற்கின்றேன். இன்னி அகூம ஃபிஸ்ஸலாத்தி உரீது அன் உதவ்விலஹா, தொழுகையில் நான் நிற்கின்றேன், அந்த தொழுகையை கொஞ்சம் நீட்டி தொழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஃபாஸ்மஉ புகா சபி, சின்ன குழந்தை பெண்கள் கொண்டு வந்திருக்கிறாங்களே, கை குழந்தைகள், அந்த குழந்தைகள் அழக்கூடிய சத்தம் என்னுடைய காதில் விழுகின்றது. நான் நினைக்கின்றேன், அழக்கூடிய அந்த குழந்தை அவனுடைய தாயினுடைய மனதை பாதிக்க செய்யும், அவனுடைய மனம் கஷ்டப்படும் என்று நினைத்துவிட்டு ஃபதஜவ்வஸு, நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கின்றேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், கை குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வரலாம். பரலான தொழுகையில குழந்தைகள் அழுதால் சுருக்கி கொண்டு தொழுதாலும் சரிதான், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அந்த நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை ஏன் நம்மிடத்தில் இல்லை? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில ஏன் இந்த காரியம் செயல் வடிவம் பெறவில்லை கேட்கின்றேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படி ஒன்று ரெண்டு விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, அமல்படுத்திய, நடைமுறைப்படுத்திய அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பள்ளிவாசல்கள் இல்லையே. அப்போ ஏன் இதுவெல்லாம் அமல்படுத்தப்படவில்லை, இதெல்லாம் செயல்படுத்தப்படவில்லை? இது எங்களுடைய சிந்தனையை தூண்டியது. அதனால மக்களிடத்தில் வச்சோம். இப்போது நாங்கள் இறைவனுடைய அருளால் பல இடங்கள்ல பள்ளிவாசல்ல கட்டிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த திருப்பந்துருத்தியிலும் இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களும் வந்து தொழக்கூடிய அளவுல ஒரு ஏகத்துவ தௌஹீத் பள்ளிவாசல் உருவாகும். அப்படிப்பட்ட காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசல் எதற்கு? நீங்க பாருங்க, இந்த பள்ளிவாசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகையை காட்டி தந்தார்களோ, கற்று தந்தார்களோ, அது போன்று செயல்படுத்தி காட்டுவதற்கு. அல்லாஹ் அக்பர். எங்களுடைய பள்ளியில நீங்க வந்து பாருங்க, இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ரமலான் நேரத்தில் இளைய வட்டங்கள், இளைஞர்கள், விஜயகாந்திற்கு பின்னால் சென்றவர்கள், ரஜினிக்கு பின்னால் சென்றவர்கள், கமலுக்கு பின்னால் சென்றவர்கள், விஜய்க்கு பின்னால் சென்றவர்கள், அஜித்துக்கு பின்னால் சென்றவர்கள், அவர்களுக்காக வேண்டி சங்கம் வைத்தவர்கள், மன்றங்கள் வைத்தவர்கள், அதில் பொறுப்பு வைத்தவர்கள், அந்த இளைஞர் பட்டாளம் எல்லாம் ரமலான் மாதத்திலே பெருநாள் சந்தர்ப்பத்திலே காலையிலே ஏழைகளுடைய வீடுகளை கதவை தட்டி அன்று இரவு முழுதும், பெருநாள் இரவு முழுவதும் தூங்காமல் அந்த இளைய சகோதரர்கள் வீடு வீடாக போய் ஃபித்ரா அரிசியை கொண்டு விளைவிக்கின்றார்களே, அப்படி ஏழைகளை மதிக்கக்கூடிய, ஏழைகளுடைய வாழ்வில் ஒளிவிளக்கேற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மையமாக அது கூட கொட்டாயத்தான் இருக்கின்றது. அந்த இதுல உள்ள இளைஞர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து தொடர்பு கொண்டு, அது எந்த ஜாதியாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் எங்களிடத்திலே தொடர்பு கொண்டு, பள்ளிவாசலுடைய அந்த பொறுப்பாளர்களிடத்திலே தொடர்பு கொண்டு, நேற்றைக்கு இந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சகோதரர்கள் இரத்த தானம் செய்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய சமூக பணிகள்! இந்த பணிகள் எல்லாம் அந்த பள்ளிவாசலில் இருந்து கொண்டுதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பள்ளிவாசல் சமுதாய நலக்கூடமாக, பள்ளிவாசலாக மட்டும் இல்லாமல், வணங்கும் தலமாக மட்டும் இல்லாமல், தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள், எல்லா மக்களுக்கும் இரத்த தானம் கொடுக்கக்கூடிய வகையில் இளைஞர்கள் செயல்படுகின்றார்களே, இதில் உள்ள இளைய பெண்கள், மகளிர் அணியினர் அவர்களும் இரத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லாவற்றுக்கும் நன்மையினுடைய ஒரு மொத்த உருவமாக அந்த பள்ளிவாசல் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரியான ஒரு பள்ளிவாசல் இங்கும் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஆவூரில் கூட இன்றைக்கு இரத்த தானம். தமிழகத்தில் இறைவனுடைய அருளால் முதல் ஸ்தானத்தை இந்த தௌஹீத் ஜமாத் பெற்றிருக்கின்றது இரத்த தானத்தில். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாங்க கலகக்காரர்களா, நாங்கள் ரவுடிகளா, நாங்க கூட்டம் போட்டா மத கலவரம் வந்துருமா? எத்தனை இடம் நீங்க கொஞ்சம் தயவு செய்து நீங்க கை காட்டுங்க பார்ப்போம். தஞ்சாவூர்ல வள்ளத்துல இந்திய வரலாற்றில் ஒரு எந்த விதமான கதாநாயகன் இல்லாம, கரிஸ்மெட்டிக் என்று சொல்வார்களே, அழகான வசீகர தோற்றம் இல்லாமல், எந்த விதமான சினிமா நட்சத்திரம் இல்லாமல் லட்சக்கணக்கில் உள்ள மக்கள் குவிந்தார்களே, அந்த மக்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்ய முடியாதவர்களுக்கு ஆளானோமே, நினைச்சு இன்றைக்கும் மனம் வேதனைப்படுகின்றோமே. இது போன்று அரசியல் வரலாற்றில், ஆன்மீக வரலாற்றில் தமிழகம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கண்டிருக்குமா? எதனால வளர்ந்து கொண்டிருக்கின்றது? அப்ப எதனால இப்படி வர்றாங்க? இந்த வள்ளத்தில் நடந்த இந்த கூட்டத்தினால என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு? நீங்க ஒரு கூட்டத்தை சொல்றீங்க, நான் சொல்றேன் ஜன சமுத்திரத்தை நான் சொல்கின்றேன், மக்கள் கடலை நான் சொல்கின்றேன். வள்ளத்தில் குவிந்த அந்த மக்கள், காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் பார்த்து அதிசயப்படலையா, ஆச்சரியப்படலையா? இன்னையா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டீங்கன்னு கேட்கலையா? அப்ப நாங்க கூடக்கூடிய இடத்துல எங்க கலவரம் வரப்போது? ஒன்றை சொல்கின்றேன். நெல்லை மாவட்டத்தில் மேலப்பாளையத்தில் பணியாற்றிய ஒரு காவல்துறை ஆய்வாளர் சொன்னார், நான் உங்களுடைய ஜமாத்தில் தான், நீங்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களில் தான் பெண்கள் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்கின்றேன். அதை வைத்தே நான் முடிவு செய்து கொண்டேன், இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு அமைதி பேர் இயக்கம். பெண்களை நீங்க கூட்டத்தை நீங்க காட்ட முடியுமா? கும்பகோணத்தில் அத்தனை பேரையுமே இரவு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய அப்போதைய தலைவர் யார் எங்க விடுபட்டு இருக்கான்னு சொல்லி விடிய விடிய உட்கார்ந்து ஒளிபெருக்கையில அறிவித்து, இந்த பக்கத்தில் உள்ள கும்பகோணத்தில் அந்த பெண்கள் எல்லாம் அழைத்து விட்டு திரும்ப அனுப்புனமே. எந்த ஜமாத்திற்கு இப்படி பெண்கள் வருகின்றார்கள்? எங்களை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? இவர்கள் கூட்டம் நடத்திவிட்டால் குழப்பம் வரும், கலகம் வரும். கிடையாது, அமைதி வரும் அல்லாஹ்வுடைய கிருபையினால. அதுதான். அதனால நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நீங்கள் தயவு செய்து நிதானமாக கேளுங்கள். நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ளது நடைமுறை இருக்கிறதா என்று கேட்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மக்ரிப் தொழுகையிலும் போது வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற அத்தியாயத்தை ஓதுறாங்க. அவங்களுடைய தாயார் உம்முல் ஃபضல் அப்படிங்கிறவங்க, வல்லாஹி லகத் தக்கர்தனி பிக்ராத்திக ஹாதிஹி சூரா, இந்த சூராவை நீ ஓதியதன் காரணத்தினால மக்ரிப் தொழுகையில நீ எங்கேயோ கொண்டு போயிட்ட. இதுதான் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தொழுகையில கடைசியாக ஒரு மக்ரிப் தொழுகையில ஓதுனாங்களே, அப்போது ஓத கேட்டதுப்பா. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த சூறாவை நினைச்சு பார்க்கறாங்கல்ல, அப்போ பெண்கள் சர்வ சாதாரணமாக பள்ளியில் கிராத் ஓதியது, ஜமாத்துல கலந்துக்கிறது, குழந்தைகளோட தொழுகையில கலந்துக்கிறது, இது போன்ற இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த அந்த நடைமுறை ஏன் இல்லை?
இங்கு மார்க்கம் மறைக்கப்படுகின்றது. நாங்கள்லாம் இன்றைக்கு இந்த கருத்தை எதிர்க்கக்கூடிய அந்த ஆலிம்கள் எந்த மதரசால படிச்சாங்களோ அங்கதான் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் தெரியாம இருந்தோம், தெரிந்து விட்டோம், வந்துட்டோம். சில உலக அடிப்படையில் சில நட்டங்கள் ஏற்படும், சில பாதிப்புகள் பொருளாதார அடிப்படையில் ஏற்படும், சகித்துக் கொண்டிருக்கின்றோம். புரிகிறதா? அப்ப அதனால நாம உங்களிடம் ஏன் இதை இங்கு நாம சொல்கின்றோம் தெரியுமா? மறுமையில நாங்க மாட்டிக்கொள்ள கூடாது என்பதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது. மறுமையில நாங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி இந்த கருத்தை உங்களுக்கு மத்தியில் வைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த உலகத்துல எல்லாரையும் சேர்த்து நாங்கள் சொல்றோம். நீங்கள் எல்லாம் எங்களை எதிர்க்கக்கூடிய அந்த மக்களையும் சேர்த்து நாங்கள் சொல்கின்றோம். நீங்க எங்களை வெறுக்கிறீங்க, நாங்க ஏன் இந்த கருத்துக்கு வந்தோம், நாங்கள் ஏன் இந்த சத்தியத்தில் இணைந்தோம், இதையா உங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு சொல்றோம். நாம சோனத்திற்கு போக வேண்டும், நரகத்திற்கு போய் விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான். இதை தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நரகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி. உலகத்தில் இன்றைக்கு இங்கிருந்து சவுதிக்கு போகணும் என்று சொல்லி இங்கிருந்து பெரிய முயற்சி பண்ணி சவுதிக்கு போறான். 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறான். அவன் அங்க ஏஜென்ட் அழகாக சொல்லிடுவான், உங்களுக்கு பெட்ரோல் பங்க்ல டியூட்டி 8 மணி நேரம் டியூட்டி, 2 மணி நேரம் ஓட்டி சொல்லிடுவான். இவன் வாய பிளந்துருவான். 1000 ரியால் சம்பளம் அப்படின்னு சொன்ன உடனே பதறி விழுந்து பணத்தை கட்டி சவுதியில போய் இறங்கின உடனே அவன் வா என்று அழைத்துக் கொண்டு ஆடு மேய்க்க போட்டு விடுகின்றான். டிரைவர் வேலை என்று கூப்பிட்டு போறான். கார் ஓட்டல்ல, இந்த ஆட்டு மந்தையை ஓட்டக்கூடிய ஓட்டுநராக ஆக்கி விடுகின்றான். உடனே அங்கிருந்து அது அங்க சவுதியில ஆடு மேய்க்கக்கூடிய வேலைகள் இருக்கு, அங்கெல்லாம் போய் நாங்க அழைப்பு பிரச்சாரத்திற்காக வேண்டி சென்று அந்த பணியாளர்கள் சந்திச்சிருக்கிறோம். என்ன நடக்கும் தெரியுமா? இங்கிருந்து கடிதம் வரும், தாயகத்திலிருந்து மனைவி உடல்நல சரியில்லாமல் இருக்கிறாள் என்று கடிதம் வரும். தபால் துறை இந்திய தபால் துறை மாதிரி உலகத்தில் ஒரு எங்கேயும் பார்க்க முடியாது. சவுதியில உள்ள அந்த கடிதம் கபீலுக்கு மட்டும்தான் வரும், ஸ்பான்சருக்கு, முதலாளிக்கு. அந்த கடிதத்தை 1 வாரத்துக்கு முந்தி வந்திருக்கும், 1 வாரத்துக்கு பிந்தி கொண்டு தருவான். மனைவி உடல்நிலை சரியில்லை என்று வந்திருக்கும், மறுவாரத்தில் நம்முடைய மனைவி இறந்தே போயிடுவா. கடிதம் உடல்நிலை சரியில்லை என்றுதான் இவன் உடல்நிலை சரியில்லை என்று சங்கடப்பட்டு கொண்டிருப்பான். அதுக்கு அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் மனைவி இறந்து விட்டாள் என்ற தகவல் வரும். வாரத்தில் கொஞ்சம் போல ஐஸ் பெட்டியில வைத்திருந்த கோழிய கொண்டு தருவான். 2-3 சிக்கன் பிரிட்ஜில் இருந்தது, அதை கொண்டு வந்து வச்சிருவான். சில சாமான்கள் தருவான், அரிசி ஒரு மூடை எடுத்துக்கொண்டு தருவான். அவ்வளவுதான். வேற எந்த இரவில் பார்த்தீர்கள் என்றால் நைட்டு தவளைகள் போடக்கூடிய சத்தம் தான், ஆந்தைகளுடைய அலறல் தான், இந்த ஆட்டு மந்தைகள் போடக்கூடிய சத்தம், இதோடு சேர்ந்துதான் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும். இப்ப அவன் அங்கிருந்து நான் திரும்ப வர்றேன் அப்படின்னு சொல்லுவான், துடிப்பான், நான் ஓடி வருகின்றேன் என்று. அங்க வீட்டில் உள்ள மனைவி சொல்வான், அவங்க வந்துட வேண்டாம். இவன் என்ன சொல்லுவான், என்னுடைய மனைவி என்ன தேடுறான் அப்படின்பா, என்னுடைய தாயார் என்ன தேடுறாங்க அப்படின்பா. தாயாருக்கு போன் பண்ணி சொன்னா வேண்டாம், 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு இருக்கான், கடன்காரர்கள் என்னுடைய வீட்டில வாசற்படியை பள்ளமாக்கின்றார்கள், அதனால வரவே வேண்டாம், கடனை அடைச்சிட்டு தான் அவர் திரும்பணும் சொல்றாங்களா. இருந்தும் அங்கிருந்து தப்பி ஓடுகின்றான். மறுமையில இப்படி தப்ப முடியுமாங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மறுமையில நரகத்துல போய் விழுந்த உடனே அல்லாஹ் தஆலா நரகத்துல ஒரு கூட்டம் விழுறதுக்கு இருக்குது. அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் எல்லாருமே இப்போது நரகத்தில் போய் விடுங்க, நரகத்தில் போய் கிடங்கள். கால உதுகுலு ஃபீ யூமின் கத் ஹலத் மின் கப்லிக்கும் மினல் ஜின்னி வல் இன்ஸ் ஃபின்னார். நரகத்தில் ஏற்கனவே ஜின்னு கிடக்கின்றது, ஜின்னு சமுதாயம் மனித சமுதாயம் விழுந்திருக்குது, அதோடு சேர்ந்து நீங்களும் போய் விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். குல்லமா தகலத்து உம்மத்துன் லஅனத்து உக்தஹா. ஒரு சமுதாயம் உள்ள போய் விழுந்த உடனே அந்த சமுதாயத்தை யார் வழி எடுத்தாங்களோ அவங்கள அது திட்டுது, அவங்க தான் எங்களை வழி எடுத்துட்டாங்க என்று உள்ளே விழக்கூடிய அந்த நரகத்தில் விழக்கூடிய அந்த சமுதாயம் தன்னை யார் வழி எடுத்தாங்களோ திட்டுறாங்க. ஹத்தா இதத்தாரகு ஃபீஹா ஜமீஅன், எல்லாருமே ஒன்று சேர்ந்தாராங்க. யாரு வழி எடுத்தாங்களா அந்த தலைவர்கள்,
நாட்டாம, பஞ்சாயத்து, முத்தவல்லி, அஜர்த்துமார்கள் இவங்களும் நரகத்துல கிடக்குறாங்க. அதற்கடுத்து இந்த கூட்டமும் போய் உழுது. இப்படி உழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல காலத்து உஹ்ராகும் ஊழாகும் பிந்தி வந்துச்சு அந்த கூட்டம், முந்தி நரகத்துல கிடக்குத. அந்த கூட்டத்தை பார்த்து இறைவன் சொல்றாங்க, ரப்பனா ஆவுலாய் அவல்லூனா, இவர்கள் தான் எங்களை வழியெடுத்தார்கள். ஃபாதீஹிம் அதாபன் தஅஃபன் மினன்னார், நரகத்திலிருந்து இவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு. இவங்க தான் எங்களை வழிகெடுத்துட்டாங்க. இவங்க தான் இந்த தௌஹீதுக்கு போகாமல் தர்காவுக்கு போக வைத்தவர்கள், சத்தியத்தை கேட்க விடாமல் தடுத்தவர்கள், குறுக்கே நின்றவர்கள் என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், கால லிக்குல்லின் ضعஃபுன், எல்லாருக்கும் 2 மடங்கு தான், எல்லாருக்கும் 2 மடங்கு தான். உலாக்கில்லா தாளமன் உங்களுக்கு இருந்தாலும் தெரியாது. காலத்து உஹ்ரா ஊழாகும் உஹ்ராகும், முந்திய கூட்டம் முதல்ல போய் விழுந்துச்சு, அது பிந்தி வந்த அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுது, ஃபமாலக்கும் அலைனா மின் ஃபضல், உங்களுக்கு என்ன தனி சிறப்பு, உங்களுக்கு மட்டும் 1 மடங்கு எங்களுக்கு 2 மடங்கா, என்னையா இது என்று இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குது. ஃபதூக்குல் அதாப பிமா குன்தும் தக்ஸிபூன், நீங்கள் செய்த அந்த பாவத்திற்குரிய தண்டனையை அனுபவியுங்கள். இல்லையா? அது என்ன? இது சூரத்துல் ஆராஃப்ல இடம் பெற்றிருக்கு. இத மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்து சபாயிலும் சொல்கின்றான். அப்ப அந்த நரகத்துல போய் விழுந்துட்டா யாரும் திரும்ப வர முடியாது. வழி கெடுத்தவர்களும் வழி கெடுக்கப்பட்டவர்களும் ஒன்னா போய் விழுந்துருவாங்க. இன்றைக்கு இந்த அஜர்த்துமார்கள் நிக்க மாட்டாங்க. அஸ்பாப், இந்த காரணங்கள் உறவுகள் எல்லாமே அருந்து போய்விடும், முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த நாள்ல அஜர்த்து கை கொடுக்க மாட்டாரு, வேற யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அந்த நரகத்துல கிடந்து புலம்பக்கூடிய புலம்பல்ல ஒன்று, யாலைத்தனா அத்தானல்லாஹ் யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், நரகத்துல அவங்களுடைய முகத்தை போட்டு அப்படி புரட்டி எடுக்கிறாங்க. யாலைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? வகாலு ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லூன ஸபீலா, இறைவா எங்களுடைய தலைவர்களுக்கு, எங்களுடைய மத குருமார்களுக்கு, தங்கல்களுக்கு, அஜர்த்துமார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், அவர்கள் எங்களை வழியெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்தியும் லாஃபேனி மினல்லதா, அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனையை கொடு பிரார்த்திக்கின்றார்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் அஜர்த்து தானே சொன்னாரு என்று சொல்லி நாம தப்ப முடியாது. அஜர்த்து சொன்னாருங்க. அதனால உலகத்தில் நீங்க பாருங்க, நீங்க விமானத்தில் நீங்கள் ஏறி வருகின்றீர்கள் என்றால் வெளிநாட்டில் இருந்து உங்களுடைய பொருள் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா வெளியில இருந்து யாராவது உங்களுக்கு அன்பளிப்பு தந்திருப்பாங்க. அந்த அன்பளிப்புல ஹெராயின் இருந்தால் தூக்கி வச்சிருவான், தூக்கு தண்டனை தான். தப்ப முடியுமா? அப்ப உலகத்திலேயே தப்ப முடியாது என்று இருக்கும்போது மறுமையில எப்படி தப்ப முடியும்? அஜர்த்து சொன்னாரு, அதனால கேட்டுட்டேன், என்ன சொர்க்கத்துக்கு போ என்று சொன்னால், சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று சொன்னால் அல்லாஹ் கேட்க மாட்டான். உனக்கு 2 மடங்கு தான். அந்த நரகத்தில் இருந்து வெளியேறவே முடியாது. குல்லமா அராது அன் யஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா, அந்த நரகத்தில் இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா திரும்ப 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 அல்லாஹ் அந்த நரகத்தில் தூக்கி போட்டுக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட கடுமையான ஒரு நரக நெருப்பு. அந்த உலகத்தில் போய்விட்டு இந்த உலகத்திற்கு திரும்ப வர முடியாது. இத கவனத்தில் வச்சுதான் நாங்க துடிக்கின்றோம், தூளாய் பறக்கின்றோம். உங்களிடத்துல இந்த கூட்டத்தில் இப்ப நான் நெல்லை மாவட்டத்தில் இருந்து 1 மணி நேரம் பேச்சுதான், 12 மணி நேரம் பயணம். இதற்கடுத்து மீண்டும் ஒரு 10 மணி நேரம் பயணம். இப்படி நான் அழைக்கப்பட்டு இங்கு எனக்கு போக்குவரத்து தான் தருவார்கள். அதற்கு மேல் நாங்களும் வாங்குவது கிடையாது. நாங்கள் இங்கு இந்த கருத்தை சொல்வதற்குரிய காரணம் என்ன? இது போன்றும் இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள அழைப்பாளர்கள் பிரச்சாரம் செய்வதற்குரிய காரணம் என்ன? நாமெல்லாம் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்ற இந்த நோக்கத்தை தவிர்த்து அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த தௌஹீத் ஜமாத்தில் ஈடுபட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் பொருளாதாரத்தில் இன்றைக்கு பின்தங்கி போய் கிடக்கிறாங்க. எங்களுக்கு பிழைப்பதற்கு வழி இல்லையா? நாதி இல்லையா? வக்கற்றவர்களா? வகையற்றவர்களா? ஏன் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும்?
இந்த ஆலிம்கள் சத்தியத்தை மறைக்கின்றார்கள். மறைக்கின்றார்கள் என்பதற்கு ஆதாரம் நான் இப்போது உங்களிடத்தில் சொன்னேனே, எடுத்துக்காட்டாக பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதிப்பது இல்லை என்று. இது ஒன்றே போதும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுதான் நாங்கள் உங்களிடத்துல தெரிவிக்கின்றோம். அதனால நாங்க சொல்றது, இந்த ஆலிம்கள் சத்தியத்தை மறைக்கிறாங்க, நாங்க கூட இருந்தவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அதை தெரிஞ்சு உங்களிடத்தில் நாங்கள் சொல்கின்றோம். பாருங்க, மதரசாவில் ஓதிய நாங்க ரொம்ப வெக்க கெடுங்க. என்ன, அதாவது சவுதிக்கு சென்றிருக்கின்றேன். என்னை ஒரு அழைப்பாளராக, தௌஹீதுக்கு வந்த புதுசு, என்னை அழைப்பாளராக ஒரு அழைப்பு மையத்தில், பிரச்சார மையத்தில் சேர்க்க வேண்டும். அப்போது அவர் என்னிடத்தில் நேர்காணல் கேட்கின்றார். அல்லாஹ் எங்கிருக்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே பதில் சொல்ல தெரியல. 8 வருஷம் மதரசாவில் ஓதி இருக்கு, பார்த்துக்கங்க. பிரச்சாரம் செய்திருக்கு மக்களுக்கு மத்தியில், ஜும்மா பிரச்சாரம், கிராத்து, தொழுக வைக்கிறது, மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த ஆளுக்கு அந்த அரபி கேட்கிறாரு, ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நமக்கு இங்க ஊர்ல என்ன சொல்லி தந்தாங்க தெரியுமா? அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். உருப்படுமான்னு பாத்துக்கங்க. அப்ப ஏன் சிலைய வணங்க மாட்டான், கல்லையா வணங்க மாட்டான், மரத்தையா வணங்க மாட்டான்? இப்படி ஒரு நம்பிக்கையை, இது அத்வைத கொள்கை, எல்லாம் காணும் பொருள் எல்லாம் கடவுள், அல்லாஹ் காப்பாற்றணும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நமக்கு மத்தியில் விதைத்து வைத்திருக்கின்றார்கள். என்னங்கிற இந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் தெரியல. அவன் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லித்தவனாகணும், அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நாம் அருகில் இருக்கிறோம் என்ற வசனத்தை சொல்லி தப்பிச்சிட்டேன். ஆனா சரியான பதில சொல்லல. இதுக்கு சரியான பதில் என்ன? முஸ்லிம்ல இருக்கு, முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்குது. என்ன? முஆவியத் இப்னு ஹக்கம் என்ற ஒரு நபித்தோழர் வெளியில் இருந்து வர்றார். ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்காங்க, ஜமாத்துல சேர்றாங்க. ஜமாத்துல சேரும் பொழுது ஒருவர் தும்முகின்றார். தும்மிய உடனே இவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்கின்றார். இதெல்லாம் வெளியில இருந்து தொழுகைக்கு வெளியில இருக்கும்போது இப்படி சொல்லலாம். இப்படி யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்ன பக்கத்தில் உள்ள நபி தோழர்கள் ஒரு மாதிரியா பார்வையை பார்த்து அவர் கொஞ்சம் செய்கை காட்டுறாங்க. இவர் கொஞ்சம் ஒரு படி மேல போய் உடனே அவரு என்ன பாக்குறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பாக்குறீங்க அப்படின்னு உடனே நபித்தோழர்கள் தொடையில் அப்படியே கையை தட்டு, பேசாதப்பா, இது தொழுகப்பா என்று உணர்த்துகின்றார்கள். இவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு பயம் வந்துருச்சு. தொழுது முடிச்ச உடனே இப்ப ரசூலுல்லாஹ் நம்மளை சாத்திடுவாங்க, திட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கவலை வந்துருச்சு. தொழுது முடிச்ச பிறகு இன்னைக்கு நாம மாட்டிக்கிட்டோம் சொல்லி ரொம்ப பயந்துகிட்டே இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்றாங்க, இது தொழுகை, இந்த தொழுகையில இது போன்ற காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. இவ்வளவுதான் சொல்றாங்க. இந்த தொழுகையில இது போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது. இன்னம தஸ்பீஹு, இதுல உள்ளது பூரா தஸ்பீஹ், தக்பீர் தான். ஏதாவது ஒரு தப்பு நடந்தா இமாம் 5வது ரக்காத் தெரிஞ்சா இமாம் உட்காரையா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சத்தம் போடணும். அல்லது சுப்ஹானல்லாஹ் சொன்ன உடனே இமாம் நம்ம அடுத்த டிராக்ல சிக்னல் தெரியாம மாறி போறோம் என்று சொல்லி அவர் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அக்பர் சத்தம் போடுங்க, பெண்களா இருந்தா கை தட்டுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிச்ச உடனே அவருக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம். வல்லாஹி மா கஹரனி வலா வரபனி வலா ஷதமனி, அல்லாஹ்வுடைய தூதரை போன்று வேறு யாரையும் நாம் பார்க்க முடியல. சிறந்த ஒரு ஆசிரியர், என்னை திட்டவில்லை, என்னை பேசவில்லை, என்னை அடிக்கல என்று சொல்லிவிட்டு சில கேள்விகளை கேட்கிறாங்க. பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு செய்தி அவருடைய உள்ளத்தை பாதிச்சிருச்சு, ஒரு நிகழ்வு அவருடைய உள்ளத்தை பாதித்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை, நான் என்னிடத்தில் ஒரு படிப்பெண் இருக்கிறான், ஆடு மேய்க்கக்கூடிய பெண்ணு, ஒரு ஓநாய் ஆட்டை கவர்ந்து சென்று விட்டது. அதனால நான் கொஞ்சம் கோபப்பட்டு, நான் ஆதமுடைய மகன் தானே, எனக்கு கொஞ்சம் கோபம் வரும் இல்ல, வேகமா அடிச்சிட்டேன். அந்த இவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அவங்க திட்டாத அந்த நிகழ்ச்சி, ஒரு குற்றம் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் இதமாக அப்படியே வருடி கொடுத்து அவரை திருத்தி விட்டாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட நடந்திருக்காங்க, ஆனா நம்ம கொஞ்சம் காட்டு முராண்டித்தனமா நடத்திட்டோமே என்று வருத்தப்பட்டு அந்த
வருத்தத்தை உங்களிடத்தில் தெரிவிக்கின்றேன். இதற்கு என்ன பரிகாரம் செய்யறது? அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்த உடனே கேக்குறாங்க, ஐனல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? வானத்தை நோக்கி சொல்கின்றது. அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். என்ன அழகான மார்க்கம் பாருங்க. வானத்துல ஒரு ரப்ப வச்சுக்கிட்டு பூமியில கிடக்கக்கூடிய இறந்து போன ஆட்களை கூப்பிட்டு இருக்கான் மொஹியத்தின்னு சொல்லி. அவர் வருவாரா? அவரு எத்தனை இடங்கள்ல அப்பாக்களை கூப்பிடுறாங்க. இப்படி அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்ற இந்த செய்தியை அந்த பெண்ணு சொல்லுது. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன்னன நான் யார் அப்படிங்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்ன உடனே இன்னஹா முஃமினா ஃபஅத்கஹா, இந்த பெண் இறை விசுவாசி, அல்லாஹ்வை நம்பியவள், அவளை நீ விடுதலை செய்து விடு. நீ அடிச்சதுக்கு பரிகாரம், இனிமேல் உன்னிடத்தில் அவ அடிமையாக வேலை செய்ய வேண்டாம், விடுதலை செய்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை விடுதலை செய்ய சொல்றாங்க. இவங்க நாம என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்ற இந்த செய்தி கூட 7 வருடம், நான் 8 வருஷம் படிச்சேன், 8 வருஷம் படிச்சேன், நமக்கு இந்த விஷயம் தெரியவில்லை. இதுல குருடா இருந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம பாருங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த கொள்கையை பற்றி தெரியாத அளவில் இருந்தவர்கள் நாங்கள். அப்படி இருந்தவங்க தான் எங்களுடைய இதயத்துல அல்லாஹ் தஆலா இந்த வெளிச்சத்தை பாய்ச்சுகின்றான். சத்தியம் என்ற இந்த வெளிச்சத்தை பாய்ச்சிய பிறகு அதை மக்களிடத்தில் நாங்கள் சொல்றோம், உங்களுக்கு மத்தியில இதை எடுத்து வைக்கின்றோம். பாருங்க, இந்த கொள்கையை பற்றி தெரியாமல், இஸ்லாமிய மார்க்கம் கடவுள் கொள்கையை என்ன சொல்கின்றது என்று தெரியாமல், அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் இறந்து போன இந்த அவுலியாக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி தர்காக்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தர்காக்கள் எழுப்பப்படுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்திருக்குதா? நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், இந்த ஏகத்துவ கொள்கை மக்களிடத்தில் நாங்கள் இந்த கருத்தை எடுத்து வைப்பதற்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தர்காக்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாது. புகாரி எடுத்து பார்க்கிறோம். இந்த சத்திய கருத்து வந்ததுக்கு பிறகு லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூத நஸாராக்களை சபிப்பானாக, கிறிஸ்தவர்களை சபிப்பானாக. இத்தஹது குபூர் அன்பியாயிகும் மசாஜித், தங்களுடைய நபிமார்கள் இறை தூதர்கள் அடங்கிய அந்த இடத்தை வணக்கத்தலங்களாக, தர்காக்களாக, தக்காக்களாக ஆக்கிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இந்த ஹதீதை இந்த ஆலிம் பெருமக்கள் புகாரில் இருக்கக்கூடிய இந்த ஹதீதை எங்காவது எப்போதாவது எந்த ஜும்மாவிலாவது பேசியிருக்கிறார்களா? சொல்லல. இதை நாங்கள் எடுத்து சொல்கின்றோம். அவர் ரசூலுல்லாஹ் இதோட நிக்கல, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து உத்தரவு போடுறாங்க. என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? லா ததர் அலல் அர்தி கப்ரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைதா, பூமியில தரமட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதே. அவன் அந்த தர்காக்கள் நீ கட்டாத, அதை உடை என்று சொல்கின்றார்களே, அதற்கு மாற்றமாக தர்காக்களை கட்டி வைத்திருக்கின்றார்களே. இது எங்கிருந்து வந்தது? குர்ஆனில் இருக்கின்றதா? ஹதீஸில் இருக்கின்றதா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கின்றார்களே, அந்த சாபத்தையாவது புரிந்து கொண்டு நாம விலக வேண்டாமா? இன்றைக்கு இந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதுனால அவங்க தர்காக்களை போய் நிக்கிறாங்க. அந்த தர்காக்கள் எத்தனை அனாச்சாரங்கள், எவ்வளவு சீர்கேடுகள், கலாச்சார சீரழிவுகள், இவையெல்லாம் ஏன் ஏற்படுகின்றன? இந்த தர்காக்கள் இஸ்லாத்திற்கு புறம்பானவை, அதை அவங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த தர்காக்கள்ல உள்ள அடங்கி இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யறாங்க. இதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு எவர்களை அழைக்கின்றீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற அடியார்கள் தான். ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் அவர்களை அழையுங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லுகின்றார்களா என்று பார்ப்போம்.
உண்மையாளர்களாக இருந்தா நீங்க அவங்களை கூப்பிடுங்க. மொஹிதீன் சொல்லி அழைக்கின்றீர்களே, மொஹிதீன் வாங்க அப்படின்னு சொன்னா வந்துருவாரா? காஜா மொய்னுதீன் என்று சொன்னால் எழுந்து வருவாரா? ஷாவுல் மீது என்று சொன்னால் எழுந்து வருவாரா? அவருக்கு தெரியுமா? தெரியாது. இது அவருக்கு இங்கிருந்து என்ன உளவு சமீபம் மஸ்தஜாபுலக்கும், அவர்கள் ஒரு பேச்சுக்கு அவங்களுடைய காதுல நீங்க கூப்பிடுறது விழுந்தாலும் சரிதான், உங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லவே மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாம் போய் தர்காவுல போய் பிரார்த்தனை செய்யறாங்களே, அந்த தர்காக்களை கட்டி வச்சிருக்கீங்களே, இது குர்ஆன்ல இருக்கிறதா ஹதீஸ்ல இருக்கிறதா நாங்க கேட்கிறோம், பதில் சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. இதுல ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு வீட்டுல ஒருவர் இறந்திருக்கிறார். அந்த ஜனாசாவை நான் பார்க்க போறேன். பெண்கள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த ஜனாசாவை பார்த்து, நீங்க ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க, லேசா கொஞ்சம் பல்லு தெரியுத, கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா? நம்மலாம் ஒரு காலத்துல ஒன்னா சேர்ந்து டீ குடிச்சோமே, ஒன்னா சேர்ந்து படம் பார்க்க போனோமே, ஒன்னா சேர்ந்து நாமெல்லாம் பயணம் செய்தோமே, ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அழக்கூடிய பெண்கள் அழுகிறத நிறுத்திட்டு ஒரு பைத்தியம் உள்ள நுழைஞ்சிட்டா ஆளை வெளியில தள்ளுங்க அம்மாங்களா இல்லையா? அவங்க பெண்களுக்கே தெரியுது ஒருவர் இறந்து விட்டால் அவர் மையத்து டெத் பாடி, அதற்கு காது கேட்காது, அது அதனால தானே அழுகின்றார்கள். இப்படி இறந்து போன ஆள்கிட்ட போய் கேட்கறீங்களே, இவங்க வெளியில இருக்கக்கூடிய ஆளுக்கு கேட்கறது போது கபூர்ல வச்சு புதைச்ச ஆளுக்கு எப்படி கேட்கும்? கபூர்ல புதைச்ச ஆளுக்கு எப்படி சத்தம் கேட்கும்? அவன் இது ஏன் இப்படி கூப்பிடுறீங்க? நாங்க சொல்றோம், குர்ஆன் என்ன சொல்கின்றது? அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் என்றால் யார்? அழகா சொல்றான் பாருங்க, அல் ஹய் உயிருள்ளவன், அல் கய்யூம் நிர்வகிக்கக்கூடியவன். இப்படி நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன், எங்க ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு, இன்னொரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப இந்த பகுதியில் உள்ள பஸ் நம்பரை சொல்லி நான் தூங்குற ஆள்கிட்ட போய் கேட்டா, உயிரோடு இருக்கிற ஆளு பைத்தியக்காரன், நம்ம உயிரோடு இருக்கிறோம், தூங்காம உட்கார்ந்து இருக்கோம், நம்மிடத்தில் கேட்காம தூங்கி குரட்டை விட்டுட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்டுட்டு நிக்கிறான், பஸ் எத்தனை மணிக்கு போவோம், அவர் குரட்டை தான் பதிலா கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இத மாதிரி அல்லாஹ் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றான். கடவுள் கொள்கை உயிருள்ளவன், அவனிடத்துல கேளு என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவனை விட்டுட்டு இப்படி இறந்து போன ஆள்கிட்ட கேட்கறீங்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கடவுள் கொள்கை இது தப்பா? இது பிழையாங்க? இது கலகமா? இது குழப்பமா? சீர்திருத்தத்திற்கு பெயரு குழப்பமா? என்ன அநியாயங்க இது? நாங்க இறந்து போன ஆள்கிட்ட கேட்காதீங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று சொல்கின்றோம். அவன் தான் உயிருடன் இருக்கின்றான், ஒரே ஒரு இறைவன், கொடுப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றான். என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், நான் தருகின்றேன் என்றும் சொல்கின்றான். அப்படி சொல்லக்கூடிய அந்த ஆளை விட்டுட்டு இறந்து போன ஆள்கிட்ட கேட்கிறோமே. குர்ஆன்ல என்ன வருது? ஒரு பெரியவர் ஒரு பகுதியில போய்கிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அந்த கிராமம் அப்படியே அழிக்கப்பட்டிருக்குது, நிர்மூலமாக்கப்பட்டு போச்சு. அந்த நேரத்தில் அன்னா யுஹி ஹாதி இல்லாஹு பாத மௌத்திஹா, இந்த கிராமம் அழிஞ்ச பிறகு இதை எப்படி அல்லாஹ் இரண்டாவதும் பழைய நிலைக்கு கொண்டு வர போகின்றான் என்று அந்த பெரியார் சொல்றாரு. ஃபஅமாதஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை அங்கே படுக்க வைத்து விடுகின்றான். மியதாம் 100 வருடம் அங்கே அவரை மூத்தாக்கிய பிறகு அவரை எழுப்பி கால கம்லபித்த, எவ்வளவு நாள் நீங்க தங்கின அப்படிங்கிறான். கால லபிஸ்து யௌமன் அவ் பால யௌம், நான் இந்த இடத்துல ஒரு நாள் அல்லது ஒரு கொஞ்ச நேரம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் படுத்திருப்ப அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், பல் லபிஸ்த மியதாம், இந்த இடத்திலேயே 100 வருடம் நீ படுத்திருக்கிறாய். சொல்றான் பாருங்க, 100 வருடம், அதாவது ஒரு நூற்றாண்டு சுழன்று இருக்கின்றது. உலகத்துல என்ன நடந்துச்சுங்கிறத அவருக்கு தெரியல. இது இருக்குது. அல்லாஹ் சொல்றான், ஒளி நஜாலக்க ஆயத்தன், உலக மக்களுக்கு உன்னை நான் ஒரு அத்தாட்சியாக ஆக்கப் போகின்றேன். என்ன அத்தாட்சி? அட, ஒருவர் இறந்து போய்விட்டால் இறந்தவர் ஒருபோதும் வெளியில் உள்ள செய்தியை கேட்க மாட்டார். இன்னகலா துஸ்மிஉல் மௌதா, இறந்தவர்களை நீ கேட்க செய்ய முடியாது. ஒமா அன்த பிமுஸ்மியின் மன் ஃபில் குபூர், கபர்களில் கிடக்கக்கூடியவர்களை, இறந்து போனவர்களை நீ செவியுற செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். தெரியுமா? பாரு, இறந்தவங்க கேட்க மாட்டாங்க. ஆண்டாண்டு காலம் இறந்து போனவர்கள், அவர்கள் ஆண்டாண்டு அவர்களிடத்தில் போய் ஆண்டாண்டு காலம் அழுதாலும் சரிதான்,
மாண்டவர் மீண்டு வருந்த வரலாறு கிடையாது, வரப்போறது கிடையாது. அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்றான். இறந்து போனால் 100 வருடம், அவருக்கு 100 வருடம் அந்த இடத்தை தூங்கினோம், இறந்து போய் கிடந்தோங்கிறதே தெரியல. நாம் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாங்க, இரவுல படுத்திருக்கோமே, நம்ம இடத்துல காலையில எழுந்திருச்சு பாக்குறோம், தெருவில் அப்படியே வெள்ளம் ஓடி போய் கிடக்குது, இடி இடிச்சிருக்குது, இடி இடிச்சு சில இடங்கள் கூட இடிஞ்சு போயிருக்குது. இவ்வளவு மழை பெஞ்சிச்சா, நான் உறங்கிட்டேனா எனக்கு தெரியலையா அப்படிங்கிறான. அப்ப தூக்கத்தில் உள்ளவனுக்கே தெரியவில்லை என்போது இறந்து போனவர்களுக்கு தெரியுமா? அப்ப குர்ஆன் இப்படி தெளிவாக நமக்கு பாடம் நடத்தி தருகின்றது. இதைத்தான் நாங்கள் உங்களிடத்தில் சொல்கின்றோம். நீங்கள் தயவு செய்து சிந்தித்து இப்படி யாராவது இறந்து போனவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் நிரந்தர நரகத்திற்கு போய்விடுவார்கள், சுவனத்திற்கு ஒருபோதுமே போக முடியாது, இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கின்றான். எனவே இதை கவனத்தில் கொண்டு நாம் எல்லோரும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை இந்த கூட்டத்தை இங்குள்ள சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் இந்த தூய மார்க்கத்தினுடைய அடிப்படையில், குர்ஆனுடைய ஹதீஸினுடைய அடிப்படையில் செயல்படுவோம், அந்த 2ஐ மட்டுமே பின்பற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைக்கின்றேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.